தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அங்கருந்து விஜய் வராரு. வந்த உடனே கேட்குறாங்க, "என்னப்பா உங்க மாமாவ பார்த்தியா? என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாத்தையுமே கேட்குறாரு. நான் அவர பார்த்துட்டேன். அவரும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது ராகினிக்கு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு போயிட்டு அங்கருந்து கூட்டிட்டு வராங்க. வெண்ணிலாவ கூட்டிட்டு வந்து அப்படியே நிக்க வைக்கிறாங்க. "என்ன எங்க மாமாவோட என்ன அனுப்ப போறீங்களா?" அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. "ஆமா வெண்ணிலா, உங்க மாமாவோட தான் நீ போணும். வேற என்ன பண்ண முடியும்? என் கூட உன்ன எப்படி வச்சுக்க முடியும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே வெண்ணிலாக்கு அப்படியே கோவமா வருது. "என்ன விஜய் என்ன பேசிட்டு இருக்க? என்ன சுத்தி சுத்தி எப்படி லவ் பண்ண? நீ தானே என்ன லவ் பண்ண. இப்படி என்ன அம்போன்னு விடுறியே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு வெண்ணிலா, உங்க மாமாவோட போய் நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இனிமே நீ என் கூட இருக்க முடியாது." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "விஜய் நீ பண்றது எல்லாமே தப்பா இருக்கு. கண்டிப்பா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்." அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. "இங்க பாரு நீ போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து விஜய் அப்படியே கோவமா போறாரு. அப்படியே டென்ஷனா இருக்காங்க வெண்ணிலா. அப்படியே தாத்தா, பாட்டி எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அமைதியா இருக்காங்க. அங்கருந்து அப்படியே ராகினி கூட்டிட்டு போறாங்க. "இங்க வா நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "இங்க பாரு உங்க மாமாவ போய் நேர்ல பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அதுக்குள்ள பசுபதி போறாரு. போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவ பார்க்குறாரு. "என்ன என்கிட்ட பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க மாமா. "இல்ல வெண்ணிலாவ பத்தி தான் பேசணும்." "ஆமா நீங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் வந்து அவங்க சொந்தக்காரங்க தான்." அப்படின்னு பசுபதி சொல்றாரு. "இங்க பாருங்க உங்க அக்கா பொண்ணு தானே வெண்ணிலா?" "ஆமா எங்க அக்கா பொண்ணு தான். நான் சீக்கிரமா போயிட்டு எங்க அக்கா பொண்ண போய் கூட்டிட்டு வரணும்." அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். அத நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க வெண்ணிலாவ கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு பசுபதி சொல்றாரு வெண்ணிலாவோட மாமா கிட்ட. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாருங்க, வெண்ணிலா வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்கு அந்த விஜய. வெண்ணிலாவ விட்டு எப்படியாவது 2 பேரும் நீங்க பிரிச்சீங்கன்னா, கண்டிப்பா வெண்ணிலாக்கு பழையபடி மாறிட்டா, நீங்க எப்படி வச்சுட்டு சமாளிப்பீங்க? இப்ப தான் வெண்ணிலா கொஞ்சம் சரியா இருக்காங்க." அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. அங்கருந்து அப்படியே வெண்ணிலாவும் வராங்க. வந்தோனே, "மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. "எப்படி இருக்கம்மா? வெண்ணிலா நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் கேட்குறாரு. "நான் நல்லா தான் மாமா இருக்கேன். இவங்க சொல்றது எல்லாமே உண்மதான். இவங்க 2 பேரும் சரியா தான் சொல்றாங்க. விஜய நான் லவ் பண்ணேன். அவரும் என்ன லவ் பண்ணாரு. இங்க பாருங்க எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. கையில மோதிரம் போட்டிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க? அவர் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. தாலி கட்டினா தானே செல்லும். இந்த மோதிரம்லாம் எங்க போய் காட்ட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. "இல்ல நான் ஒரு மனசார லவ் பண்ணியிருக்கேன். அவருக்கும் என் மேல ரொம்ப பாசம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. "ஆமாங்க. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மதான். அந்த காவேரிய அவர் ஒண்ணும் புடிச்சுலாம் கல்யாணம் பண்ணல. புடிக்காம தான் கல்யாணம் பண்ணாரு. 2 பேருக்கும் கான்ட்ராக்ட் போட்டாங்க 1 வருஷம். அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடலான்னு தான் பிளானு. இப்போ அந்த காவேரிக்கு பணத்தெல்லாம் பார்த்தோனே பிரிஞ்சு போற எண்ணமே இல்ல. அந்த விஜயோட சேர்ந்து வாழணும், பணத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப கூட இருக்கா." அப்படின்னு பசுபதி, ராகினி 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. "ஆமா இவங்க சொல்றது எல்லாமே உண்மதான். எனக்கு கண்டிப்பா வந்துட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன கூட்டிட்டு வந்ததே காவேரி தான். அதனால காவேரிலாம் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். விஜய் தான் இப்ப எனக்கு துரோகம் பண்ணணும்னு நெனைக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. "சரிம்மா இப்ப என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. "இல்ல நாங்க நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி, ராகினி 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. "வெளிய வந்துட்டு நீங்க பேட்டி குடுங்க. எல்லா டிவிலயும் வந்து தெரியும். அப்போ ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிரும். அப்ப விஜய் அசிங்கப்பட்டு கண்டிப்பா வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிப்பாரு." அப்படின்னு சொல்றாரு பசுபதி. அப்படியே 2 பேருமே வெளிய வராங்க. வெண்ணிலா, அவங்க மாமா 2 பேருமே வந்து பேட்டி குடுக்குறாங்க. "இங்க பாருங்க, இது வந்து என்னோட அக்கா பொண்ணு வெண்ணிலா. எங்க அக்கா பொண்ண லவ் பண்ணிட்டு, இப்ப வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பசுபதி, ராகினி 2 பேருமே. "அப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து பேட்டி குடுத்துட்டாங்க. இனிமே விஜயோட வாழ்க்கை நாசமா போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க 2 பேருமே பேசுறாங்க. "சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க." அப்படின்னு வெண்ணிலாவ கேட்குறாங்க. "ஆமா, விஜய் என்ன சுத்தி சுத்தி லவ் பண்ணாரு. நானும் அவர லவ் பண்ணேன். கடைசியில அவரு காவேரின்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால இப்ப எனக்கு துரோகம் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. என்னால அத தாங்கிக்க முடியல. எனக்கு நியாயம் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பசுபதி, ராகினி 2 பேருமே அப்படியே ரொம்ப திமிரா நின்னுட்டு பார்க்குறாங்க. எதுக்கு இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னாலே கதை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பேட்டி எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அங்கருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு குமரன் அப்படியே ஃபோன்ல பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ! என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே வராரு. காவேரி கிட்ட காட்டுறாரு. "இங்க பாரு விஜய்க்கு எதிரா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் சேர்ந்து பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அத வாங்கி அப்படியே காவேரி பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு டிவில போட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. காவேரி, அவங்க அம்மா, கங்கா, குமரன் எல்லாருமே பார்க்குறாங்க பேட்டி குடுக்கறத. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க.
அங்கேருந்து அப்படியே வராங்க. வந்துட்டோனே விஜயும் பார்க்குறாரு ஃபோன்ல. விஜயும் பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அதுக்குள்ளே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்தோனே விஜய பேட்டி எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க ஒரு பொண்ண ஏமாத்தியிருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. விஜய் சொல்றாரு, "இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. பேரு காவேரி." அப்படின்னு சொல்றாரு. அதையும் காவேரி அவங்க அம்மா எல்லாருமே டிவியில பார்த்துட்ருக்காங்க. அப்படியே விஜய் கத்துறாரு, "இங்க பாருங்க, யாருமே என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. தயவு செய்து எல்லாருமே இங்கேருந்து போங்க." அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு. "என்னங்க போங்கன்னு சொல்றீங்க? ஒரு பொண்ண காதலிச்சு ஏமாத்தியிருக்கீங்க. இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. "நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, காவி தான் என் பொண்டாட்டி. வேற யாருமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அப்படியே உள்ள போறாரு. எல்லாருமே அங்கேருந்து அப்படியே போறாங்க. காவேரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்ன இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு? வெண்ணிலாவோட மாமா கிட்ட வெண்ணிலாவ ஒப்படைச்சிடுவேன்னு சொன்னாரு. கடைசியில அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே. அவங்க மாமா, வெண்ணிலா எல்லாருமே இவருக்கு எதிரா பேசுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே டென்ஷனா இருக்காங்க. "பாத்தியாடி, பாத்தியா? என்ன நடக்குதுன்னு பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, அவன் உன்ன பார்த்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு. பாரு, அந்த வெண்ணிலா என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு இவ்ளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு." அப்படின்னு சாரதா அப்படியே திட்டுறாங்க. "ஆமா, ஆமா. அந்த பொண்ண நீ தானே போய் கூட்டிட்டு வந்த. பாத்தியா? உன்னோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு எப்படி பண்றான்னு. இதுக்கு தான் அந்த காலத்துல இருந்து சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு. நீ அவள சரி பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு அவ ரெடியா நிக்கிறா பாரு. அவ கூட தான் வாழணும்னு அடம் பிடிக்கிறா. இப்போ நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே அப்படியே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. காவேரியால எதுவுமே பேசவே முடியல. அப்படியே போறாங்க ரூமுக்கு. போயிட்டு உட்காந்துட்டு அழறாங்க. பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "பாப்பா, அப்பா சீக்கிரமா வந்துருவாருன்னு நான் நெனச்சேன். ஆனா இப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனையில அப்பா மாட்டிப்பாருன்னு எனக்கு தெரியாது பாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயித்த தொட்டு தொட்டு அப்படியே பேசுறாங்க. "இங்க பாரு பாப்பா, உனக்கு நான் இருக்கேன் சரியா? இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட உண்மைய சொல்லிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயித்த தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காங்க. "அப்பாக்கு இந்த பெரிய பிரச்சனையா இருக்கு. இது எப்படி சரி பண்ண போறாருன்னு தெரியல. அப்பா எப்படியாவது சரி பண்ணிட்டு வரணும் பாப்பா. கடவுள் தான் துணையா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே வயித்த தொட்டு தொட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. "சீக்கிரமாவே அப்பா வந்துடணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே டென்ஷனா உள்ள போறாரு. போனோனே தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, "என்னப்பா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா உங்க மாமா கூட சேர்ந்து? இப்படிலாம் பேட்டிலாம் குடுத்துட்டுருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கும் ஒண்ணுமே புரியல தாத்தா. எனக்கும் கோவமா வருது. அவங்க மாமா கூட்டிட்டு போறேன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இப்படி எதிரா பேட்டி குடுப்பாருன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இப்ப இந்த பிரச்சனைய எப்படிப்பா சரி பண்ண போற? அந்த பொண்ணுக்கு பாவம் பார்த்த. அந்த பொண்ணு சரியாகணும்னு நீ நெனச்ச. கடைசியில அந்த பொண்ணு பார்த்தியா? உனக்கே எதிரா திரும்பி இருக்கு. என்னென்ன பண்ணியிருக்கு பாரு. நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமா கோவப்படுறாரு. "எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடுவுல நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல தாத்தா. அவங்க மாமா வரேன், கூட்டிட்டு போறேன், நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னாரு. ஆனா இவங்க 2 பேரும் எப்போ பார்த்துக்கிட்டாங்க, எப்போ பேசிக்கிட்டாங்க எனக்கு எதுவுமே புரியல தாத்தா. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே குழப்பமா இருக்காரு.